கடைசியா நான் 10வது படிக்கும்போது காலையில 4 மணிக்கு எழுந்திருப்பேன். அதுக்கப்புறம் இப்பதான் இந்த மாதிரி எழுந்திருவேன். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் டீச்சர்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, காலையில சீக்கிரமா இருந்தா அந்த வெள்ளிக்கோளை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதுவா தான் இருக்கணும். கைனிக்கு போயிட்டு மோட்டர் கழுப்பிட்டு கைனிக்கு தண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு வந்து டீ குடிச்சிட்டு பல்ல வலிக்கிட்டு ஒரு 4 தேங்காய் உடைக்க சொன்னாங்க. முதல் தேங்காயில் நமக்கு பல்பு, மீதி 20 தேங்காய் உடைச்சிட்டு மாட்டுக்கு வைக்க காலி ஆயிடுச்சு. ஒரு கட்டு பிரிச்சு மாட்டுக்கு வைக்கோல் போட்டு, சரி நம்ம வீட்டை சும்மா தானே இருக்கும் சொல்லிட்டு வேலைக்கு கூப்பிட்டாங்க. உடனே வரேன்னு சொல்லிட்டேன். எங்க வேலை எல்லாம் கேட்கல. எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்எம் தான் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். நான் நினைச்ச மாதிரி எஸ்ஆர்எம் தான். நிறைய பேர் ரீல்ஸ்ல பாத்திருப்பீங்க. இதான் அந்த மணிகுண்டு. நமக்கு டோலிஸ்னா ரொம்ப பிடிக்கும். நான் வேலைக்கு வர மெயின் ரீசனே அதான். அதுக்கப்புறம் இங்க ஈவெண்ட் எல்லாம் நடக்கும். சரி நம்ம கதைக்கு வரும். இன்றைய வாழ்க்கை சீரிஸோட 16வது பகுதி. போன வருஷமா இங்கதான் வேலைக்கு வந்தேன். அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு சுத்தின்னு இருப்பேன். அப்படியே தலைகீழாயிடுச்சு இந்த வருஷம். மேலே ஏறி போல்ட டைட் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா நமக்கு ப்ரமோஷனா, அதனால நீ மேல இருக்கிற வேலையை பாருன்னு சொல்லிட்டாங்க. இங்க பாத்தீங்களா அண்ணனோட ஒர்க் அந்த இடத்துல தொங்கின்னு இருக்கு. தண்ணி பிடிக்கலான்னு போனா நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு வடக்கு பையா போஸ்ட் கொடுக்குறாரு. தண்ணி பிடிக்கிறது ஒரு பெரும் போராட்டமா இருக்கீங்க. ஒரு வழியா வேலை முடிய டைம் ஆயிடுச்சு. நம்ம டூல்ஸ் லேடர்லாம் எடுத்து வச்சுட்டு மோங்க கழிவிட்டேன். இங்க பாத்தீங்களா இதான் நான் வேலை செய்யற இடம். வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எஸ்ஆர்எம்க்கு எப்படி மணிகுண்டோ அதே மாதிரி நம்ம செங்கல்பட்டுக்கும் இந்த மணிகுண்டு தான் நண்பர்களே. இதோட இந்த பகுதி முடிச்சிடறேன். பார்ட் 70 பார்க்கலாம்.